ஹால் இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ தான் சொல்லுவேன். நான் ஷார்ட்ஸ் நிறையவே போட்டிருக்கேன், பட் செம்ம ரெஸ்பான்சிபிள் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம vlog மாதிரி எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹோப் வைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு சீரியஸாகவே நான் இந்த வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு க்ராசரிஸ் நேம்ஸுமே தெரியாது. ஸோ நான் எப்போ ஒரு vlog அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சனோ, ஸோ அப்போ தான் எனக்கு இதில் இருக்க நிறைய நேம்ஸ் தெரியும். அம்மாவுமே இது அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் தேவையில்லாததுமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்ருப்பேன். அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, உனக்கு 23 ஆகுது, ஸ்டில் இன்ன வரைக்குமே நீ எதுவுமே நேம் தெரியாமல் இருந்ததுனா ஃப்யூச்சர் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, தான் நீ இருக்கியே, நான் இருப்பேன், பட் அவங்க இருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்லாம் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு ஓகே பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு ஒரு 1 month 2 monthக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், சரி நம்மளும் ஒரு vlog மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் டெய்லி vlogs மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணியுமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ் இல்லை, ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி வீடியோஸுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் அம்மா கிட்டே கேட்டேன், அம்மா இதோட நேம் என்ன, இதோட நேம் என்ன, இதெல்லாம் இப்படி கேட்டால் உனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக நினச்சிருவாங்கடி வீடியோவில் கேட்கும்போது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம், நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே டீட்டெயில்ஸ் தெளிவாக சொன்னாங்க, இதுதான் அது அப்படின்ற மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வச்சுருக்க பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் பை பண்ணேன். பட் என் தங்கச்சி இருக்கா பார்த்தீங்களா, இல்லை எனக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே போ, இன்றைக்கி அதனால நம்மளுக்கு தான் அது வரப்போகுதுன்ற மைண்ட் செட்டில் தான் ஓகேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நானுமே அம்மாவுமே எல்லாமே ஓப்பன் பண்ணி ரீஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அம்மா கிட்டே பேசிட்டே இருக்கும்போது நான் இப்போ ஓப்பன் பண்ணி ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஒரு நேம்லாம் கேட்டேன். அம்மா இதோட நேம் என்னன்னு கேட்டேன். இது நேம் உனக்கு தெரியலையான்னு கேட்டேன்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க. நீ தினமும் சாம்பார் வேணும்னு கேட்பியல்ல, அதுக்கு தேவையான இன்க்ரீடியனே இது தாண்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அச்சோ சரிம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். சாப்பிட்றதோட சரி எது போடுறாங்க எது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி அவங்க இன்னொரு மாதிரி பேசினாங்க. நீ தானே பேசிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எல்லாமே ஓப்பன் பண்ணி ரீஸ்டாக் பண்ணும்போது நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். இதுமா அவங்க இப்படிமா அப்படிமான்னு சொல்லிட்டு. ஏன்னா பொண்ணுங்க ப்ளஸ் அம்மா கூட இருக்க ஒரு பாண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே எங்கள் அம்மாவுமே ரொம்ப க்ளோஸு. ஸோ நான் அப்பா செல்லமா அம்மா செல்லமா கேட்டால் 2 பேர் செல்லும். பட் அப்பா விட எனக்கு அம்மா ரொம்பவே பிடிக்கும். பட் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு இவங்க தான் ஃப்ரெண்ட் அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். என்னோடய லைஃப்பில் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அது என்னோடய அம்மா மட்டும்தான். வீடியோக்காக அப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவே நான் என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து எங்கள் அம்மாகிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் தான் எங்களோட அம்மா. பட் அவங்ககிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக சீரீஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த டைம் நான் என்ன சாப்பிட்றது எனக்கு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அந்த டைம் எங்கள் அம்மா சொன்னாங்க இதை சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அந்த கடையில் என்னெல்லாம் தேவையோ இதை சாப்பிடு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அம்மா செலக்ட் பண்ணது தான். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு கேழ்வரகு சம்திங் ஒரு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 24 இன்க்ரீடியன்ட் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு என்னோ சொன்னாங்க, அது எனக்கு சரியாக தெரில. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கும் சரி வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லி தான் அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயமே எனக்கு மட்டும் இல்லை என்னோடய சிஸ்டருக்குமே ஒவ்வொரு விஷயமே எங்கள் அம்மா பார்த்து செய்வாங்க. அதுக்கப்புறம் நானே எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த கவுச்சிக்கு வந்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எங்கள் நைனா வந்துட்டார். அவர் வந்துட்டு இதெல்லாம் அம்மா வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் ஒரு செலிப்ரிட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐயோ நீ வேறு தயவு செஞ்சு நீ என்ன வேணால் பேசணுமா, செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னார். என் அப்பா கூடமே அப்படி தான். நான் இன்றைக்கி ஒரு விஷயம் வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு சாப்பிட்றது சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோன்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பொருள் எனக்கு நைட்டாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி, பட் அந்த வீக்குள்ளே கிடைக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக எனக்கு அதை கிடச்சிரும். ஸோ என்னோடய ஃபேமிலியும் ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி வைபாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் என் சிஸ்டர் இல்லைனா அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான்.
ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த பொண்ணு என்ன கிராசரிஸ் ரீஸ்டாக் தானே சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணா, பட் அவளோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையும் பற்றியுமே பேசிகிட்டு இருக்கா, வந்தது போனதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாத நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வர வீடியோஸ்லாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுப்பேன் நான் நம்புகிறேன். என் மேலே எனக்கு ஹோப் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். டோட்டலாக எல்லா கிராசரிஸும் ரீஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. ஏன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் நாங்கள் அப்படியே ரீஸ்டாக் பண்ணனா, இன்னும் 2 மந்த்தில் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் அம்மா இப்போதைக்கு இது இருக்கட்டும், நம்ம அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் மொத்தமாக. ஏன்னா 4 பேருமே ஒர்க் போயிட்டுருக்கறனால ஸோ டைமே சுத்தமாக இருக்காது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போயிட்டு வந்து 9:30க்கு மேலே தான் நான் இந்த vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அம்மாவுமே மார்னிங் 8 o'clockலாம் போயிடணும். ஸோ நானுமே ஒர்க் போகிறேன், சிஸ்டருமே ஒர்க் போகிறதுனால யாருக்குமே டைம் இருக்காது. ஸோ டைம் இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி சின்னதாக பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ எடுத்ததான் இந்த வீடியோவுமே. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க வாஷ் பண்ணலாம் பரவாயில்ல, நம்ம இன்னும் 2 மந்த்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாக்ஸை மட்டும் டிஷ்யூஸ் வச்சு தொடச்சிட்டு நான் எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடம் தான் மெயினே. பட் ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடம்லாம் கவர் ஆகும்போது எனக்கு பார்க்கவே லுக்காக இருக்கணும். அந்த ரீசனால் தான் நான் அந்த லைட் செட்டிங் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ எனக்கு எந்த பிளேஸை எது வச்சா லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா அப்போவே தூங்க போயிட்டாங்க. ஸோ நானுமே சிஸ்டருமே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு நானும் அவளுமே போயிட்டோம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சச்சா, பாய்.